குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப தமிழ்நாட்டில் உள்ள மலை மற்றும் குன்றுகளில் முருகப்பெருமான் கோவில்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முருகன் கோவில்களில் மிக முக்கியமானதாக அழகுமலை முத்துக்குமார சுவாமி பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் திகழ்கிறது. மலைப்பாதையில் உள்ள கார்த்திகை மண்டபத்தில் நின்றபடி ஒரே சமயத்தில் 6 படை முருகனையும் மேலே 7வது படை வீடாக அழகுமலை குமரனையும் கண்குளிர தரிசனம் செய்ய முடியும். அழகு என்றால் மூக்கு என்பது பொருள். மூக்கின் வடிவம் போல் இந்த மலை அமைந்துள்ளதால் அழகுமலை என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இங்கு அழகுமலை குமரன் பாலகனாக காட்சியளிக்கிறார். குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு அதை நிறைவேற்றும் தெய்வமாக இந்த பாலமுருகன் திகழ்கிறார். ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹர ஹரோஹரா. பேரன்பு சார்ந்த பக்தமையன்பர்களே, குகனைய செல்வர்களே, எல்லாம் வல்ல அருளே வடிவமாகிய நமது அழகுமலை ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே நமது ஆலயத்தை சார்ந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு சில நிமிடங்கள் நமது ஆலயத்தை பற்றி கூறவுள்ளோம். நமது அழகுமலை முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி சுவாமியின் ஆலயமானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் பொங்குளூர் வட்டத்தை சார்ந்த அழகுமலை என்ற கிராமத்திலே முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி ஆலயமானது எழுந்துள்ளது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில்னு சொல்லுவாங்க, செவி வழி கேட்டது. நம்மளோட கோவிலுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்தில் ஏரியா ஃபுல்லாக சர்வே எடுக்கிறதுக்காக அந்த இடத்த பயன்படுத்திட்டாங்க. அதனால தான் இதுக்கு பேர் அழகுமலை அப்படின்னு பேர். அழகு அழகு 2 அர்த்தம் இருக்குது. அழகுன்னா அந்த சிறப்பழகா, தமிழுக்கு வரக்கூடிய லாவை போடுறத வந்து பியூட்டி மென்ஷன் பண்ணுறது. ஆனால் இது வந்து அழகு, இந்த லா குண்டுலா பல்லடத்துக்கு வரக்கூடிய இந்த லா வரும். அழகு அப்படின்னா தமிழில் வந்து இங்கிலீஷில் யூனிட் மெஷர்மெண்ட்டை மென்ஷன் பண்ணுறது. அதனால தான் பிரிட்டிஷ் காலத்தில் இதோட 360 டிகிரி ஃபுல்லாக வியூ தெரியக்கூடிய இடம் அது. அதனால தான் இது கொங்கு தேசத்தில் மையப்பகுதியாக இருக்கிறனால தான் பிரிட்டிஷ் காலத்தில் சர்வே எடுக்கிறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்திட்டாங்க. இங்கே சுவாமி பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணி பூஜை முறைகள்லாம் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த இடத்துல வந்து அந்த சர்வே இடத்த ஆதாரமாக ஒரு ரவுண்டு திட்டு ஒன்று இந்த இடத்துல இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு 360 டிகிரி ஃபுல்லாக நம்ம வட்ட வடிவில் இங்கேருந்து நம்ம எல்லா ஊரையும் கிராமத்தையும் இங்கே இடத்துல பார்க்க முடியும். அது இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நம்ம மலையிலேருந்து 8 திசைக்கும் 8 மலைக்கோவில் நம்ம இடத்துல தரிசனம் பண்ணலாம், பார்க்க முடியும். சுவாமி வந்து இங்கே முத்துக்குமார பாலதண்டாயுத சுவாமி வந்து கிழக்கு பார்த்துருக்கார். இங்கேருந்து நேர் திருத்தாப்பில் சிவன் மலை, கொங்கு மாநகரத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகர் கோவில் எல்லாமே நம்ம மலையை சுற்றி தான் இருக்குது. சிவன் மலை, சென்னிமலை, வட்டமலை, ஊதியூர், செஞ்சேரி மலை, பழனி, மருதமலை, ஊத்துக்குளி கதித்தமலை, இதெல்லாமே நம்ம மலையை சுற்றி 8 திசைக்கும் இருக்கக்கூடிய கோவில்கள். அதுபோக 4 திசைக்கும் 4 சிவாலயம் இருக்குது. நேரத்த பக்கம் கிழக்கு திசையில் கண்டீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமி, கண்டிங்கோயில்ங்கிற கிராமத்தில். கீழே நம்ம மலையோட அடிவாரத்தில் அழகுமலையில் கைலாசநாதர் கோவில் இருக்குது. அடுத்து இந்த பக்கத்தில் வந்து பாண்டீஸ்வரர் கோவில் பெருந்துழுவுங்கிற கிராமத்தில். நேர் மலைக்கு பின்னால் கோவிலில் வந்து கோவில்பாளையங்கிற கிராமத்தில் தலுகீஸ்வரர் அப்படிங்கிற கோவில். இதெல்லாமே 4 திசைக்கும் 4 சிவாலயங்கள், 8 திசைக்கும் 8 முருகர் கோவில் இருக்குது. இதெல்லாத்துக்கும் நடுவில் தான் நம்ம அழகுமலை ஆண்டவருடைய கோவில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா, 6 படை முருகர் கோவிலும் இங்கே மலையுடைய நடு பகுதியில் இருக்கு. 6 படையில முருகப்பெருமான் எப்படி உருவச்சிலையில எந்த திசையை நோக்கி இருக்காரோ அதே திசையை நோக்கி அதே உருவ சிலை வடிவில் அமைக்கப்பட்டது இங்க 6 படை கோவில் இருக்கு. அது ஒரு சிறப்பு இங்க நம்ம அழகுமலையில. அடுத்து காரிய சித்தி ஆஞ்சநேயர்.
சிவபெருமானும் ஆஞ்சநேயர் சன்னதியும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஆலயங்கள்ல நம்ம கோவில் ஒரு முக்கியமாக வாய்ந்தது. ஆஞ்சநேயரும் சிவபெருமான் ஒரே சன்னதிக்குள்ள இருப்பாங்க. காரிய சித்தி ஆஞ்சநேயர், வேண்டுதலுக்கு எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆஞ்சநேயர். அதனாலதான் அவருக்கு பேர் காரிய சித்தி ஆஞ்சநேயர்னு இங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுறது. அதுபோக நம்ம கோவில்ல வாரம் தான் நடக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை சத்ருசுமார திருஷதி அர்ச்சனைன்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய 300 விதமான அர்ச்சனை வழிபாடு. எந்த விதமான குறைபாடு குழந்தை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாத கன்னிகைகளுக்கு, வேலை வாய்ப்பு அமையாதவங்களுக்கு, வேலை எல்லா விதமான தடைகளும் இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய பூஜையாகத்தான் சத்ருஸ்மார திருஷதி அப்படின்னு செய்யக்கூடிய அந்த 300 அர்ச்சனை வழிபாடானது. அது வாரந்தோறும் நம்ம கோவில்ல செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்கார அர்ச்சனை, 6:30க்கு தீபாராதனை வழிபாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுபோக மாதந்தோறும் நடக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டி, கிருத்திகை, மாலை கிருத்திகை, காலை கிருத்திகை, அதுபோக பௌர்ணமி, அமாவாசை வழிபாடு, விசாக நட்சத்திர வழிபாடு, எல்லா விசேஷங்களும் ரொம்ப சிறப்புற இங்க கொண்டாடப்படுறது. அதுபோக வருஷந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியானது கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், 7 நாளும் திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் 7 நாட்களும் இங்க அபிஷேக பூஜை, ஆராதனை, யாகசாலை வழிபாடு, எல்லா விதமான சிறப்பு பூஜைகளும் இங்க சிறப்பாக முறையில் நடந்துட்டு இருக்கு. அதுபோக சித்திர கனினால அலங்காரங்கள், வர்றவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு அன்னதான பிரசாதம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த இடத்துல பொங்கல் நிகழ்ச்சி, எல்லா விதமான பூஜைகளும் இங்கே அழகுமலை ஆண்டவருடைய திருக்கோவில ரொம்ப பிரம்மாண்டான முறையில் நடந்துட்டு இருக்கு. எல்லா விதமான வேண்டுதலுக்கும் இங்கே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேட்பாங்க, சுவாமி இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல், நிறைய பேர்த்துக்கு வேண்டுதனது வேண்டினபடி நடந்திருக்கு. அதனால இன்னமும் இங்கே பிரசித்தியாக கொண்டாடப்படுறது முருகர் கோவிலில்.